ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராஜிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெஜ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான்வெஜ் ஸ்டைலில் சூப்பராக அட்டகாசமாக இருக்க போகுது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா, மஷ்ரூம் பண்ணிடுங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். என் வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் இந்த மூணையும் நான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போது வெங்காயம் தக்காளியை பார்த்துடலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து 4 மெம்பருக்கு பண்ணக்கூடிய கிரேவி இது. அதுக்கு 3 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 4-5 பூண்டு. இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது தாங்க இந்த ரெசிபியோட சீக்ரெட் மசாலா. இதுதான் வந்து மேஜிக் மசாலான்னு சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு. நம்ம பச்சை மிளகாலாம் சேர்க்குறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகாத்தூளும் சேர்ப்போம். அப்புறம் மிளகு சேர்த்தாச்சு. அடுத்து கடுகு, வெந்தயம் சேர்க்க போகிறோம். அதெல்லாம் பிஞ்சு தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும் ரெசிப்பியில். இது எல்லாத்தையுமே ட்ரையாக வறுத்து எடுத்துகிட்டு நான் ஃபைனலாக வந்து கடுகு வெந்தயம் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே கூட சேர்த்துடலாம், பட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த கடுகு வெந்தயம் வந்து ஒரு மாதிரி கசப்பு கொடுத்துரும். ஸோ அளவாக சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுதான் வந்து நம்மளோட சீக்ரெட் மசாலா. ரெசிபியோட எண்டில் சேர்க்க போகிறோம். இதை வந்து முதல்ல மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. இதை சூப்பராக அரைச்சி எடுத்த பிறகு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு இதுலேயே தக்காளியை அரைச்சி எடுத்துருங்க. பேக் டு பேக் எல்லாம் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ தட் கரெக்டாக இருக்கும். இப்போது கடாயை வச்சு மெயின் ரெசிபிக்கு போகிறோம். ஒரு ஃப்ரை பேன் வச்சு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரை ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரை ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு குடமிளகாயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ரொம்ப போட்டு வதக்கிடாதீங்க, உங்களுக்கு லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த குடமிளகா வந்து குக் ஆகிட்டே இருக்கும், சாஃப்டாகிடக்கூடாது. அதனால் லைட்டாக வதங்கினதுமே வெங்காய விழுத சேர்த்துருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வதக்கி எடுக்கணும். ஏன்னா பச்சையாக அரைச்சி சேர்த்தாலே அது டைம் எடுக்கும் வதங்கி வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகா பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். நம்ம இந்த ரெசிப்பியில் முந்திரி பேஸ்ட்டு கிடையாது, தேங்காய் விழுது கிடையாது, தேங்காய் பால், க்ரீம் எதுவுமே கிடையாதுங்க. இதை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுலேயே வந்து செஞ்சு எடுக்க போகிறோம். அற்புதமாக இருக்கும். ஒரு டைம் பண்ணங்க, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த வாட்டி 2ஆவது வாட்டி இதை நான் உங்கள் வீடியோக்காகவே நான் தனியாக பண்ணேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போது. ஸோ தட் நமக்கு அந்த பேஸ்ட் வந்து குயிக்காக பச்சை வாசம் போயிடும். ஏன்னா அந்த பச்சை வாடை போக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொடியாக வெட்டி போட்டோம்னா குயிக்காக வதங்கிடும். பட் பேஸ்ட்டாக போட்டோம்னா கொஞ்சம் பேஷண்ட்டாக நீங்கள் வதக்கி எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. இது முக்கால்வாசி வதங்கி வந்து அந்த ஸ்மெல் போனதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுருண்டு வந்துடும். அடுத்தே வந்து நீங்கள் தக்காளி விழுத சேர்த்துருங்க. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நல்லா சிகப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பெங்களூர் தக்காளி மாதிரியெல்லாம் சேர்த்திங்கன்னா புளிப்பு தட்டிடும். அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி கூட்டி சேர்த்துக்கோங்க. நான் 4 பேருக்கு அளவு இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 2 பேருக்கு மட்டுமே தான் யூஎஸில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து 4 பேருக்கு நான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன். ஸோ நல்லா வந்து தக்காளி வதங்கி வரும்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. இது வந்து ஹோம்மேடுங்க. எங்கள் அம்மா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் வீட்டில் அரைக்கிறது தான், வெளியே வாங்குறது கிடையாது. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதுலேயே தனியாகவும் கலந்துருக்கும். நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 2ஐயும் பார்த்து சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து 2ம் கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்களா, ஸோ ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ தேவையோ சேர்த்துடலாம். இல்லாட்டி எவ்வளோ மிளகாய் சேர்த்தோமோ அதுக்கு தனியாகவே நம்ம அளந்து சேர்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்ட பிறகு இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூமை சேர்த்து லிட்டு போட்டு மூடிடணும். நல்லா வந்து மஷ்ரூம் வதங்கி வரணும். குயிக்காக வதங்கிடும், பட் மூடி போட்டு அந்த மசாலாவோட நல்லா ஜெல்லாகட்டுங்க. நான் வந்து ஒரு 5-6 மஷ்ரூம் இருந்துச்சு, அதை வந்து குண்டு குண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக போட்டுறாதீங்க, கிரேவிக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சூப்புக்கு வேறு எதுக்காக பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி போடணும். இப்போ வதக்கி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா சூப்பராக
மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு அழகாக வதங்கி வந்திருக்கும். இப்போது நம்ம மேஜிக் மசாலாவை ஆட் பண்ணுற நேரம். அந்த மேஜிக் மசாலாவை ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கலாம், மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கணும். பாருங்கள், இப்போவே வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு மஷ்ரூம் சேர்த்ததுமே. இப்போ அந்த மேஜிக் மசாலா வந்து ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. நான் மேக்ஸிமம் சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து போதும் அப்படின்னா ஒரு பாதி சேர்த்துட்டு டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபிக்கு கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ரைக்கு இல்லை சிக்கன் மட்டன் ஏதாவது சமைக்கிறீங்கன்னா அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட்டே இந்த ரெசிபி. வேறு கரம் மசாலாவோ எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இந்த சீக்ரெட் பொடி, அவ்வளோதான். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு செமி லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா வந்து அந்த மசாலாவை போட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்ததே வந்து பன்னீரை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா பன்னீர் இன்னும் சேர்க்காமல் இருக்கும். ஏன்னா அதுவும் போய் மசாலாவோட நல்லா ஜெல்லாகணும் இல்லைங்களா, அதுக்காக. நான் தண்ணி பற்றலை, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பன்னீரை சேர்த்துட்டு, பன்னீரை நீங்கள் வதக்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டீப் ஃப்ரை பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே பச்சையாகவே ஆட் பண்ணிடுங்க பன்னீரை. இந்த ரெசிபிக்கு அப்படியே ஆட் பண்ணிட்டா பெட்டர். நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு வந்தால் சூப்பராக நம்மளுடைய கிரேவி ரெடிங்க, வெஜ்ஜு கிரேவி. இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச மாதிரியும் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாமான்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். க்ரீன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அற்புதமாக ரெடி. இது புலாவுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு, இட்லிக்கும் அற்புதமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கசந்துருச்சு. ஸோ செகண்ட் டைம் கொஞ்சம் பார்த்து நல்லாவே வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது சப்பாத்தியை சுட சுட்டாச்சுங்க. சாஃப்ட் சப்பாத்தியோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டா சும்மா அற்புதமாக இருக்கும். எத்தனை சப்பாத்தி உள்ளே போகும்னே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.